பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்து இருக்கிறேன். சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நான் உன்னை விடுவிக்கிறேமா அப்படின்ட்டு. ஏன் விடுவிக்கிறேன்? நீ நீதிமானா வாழ்றதுனாலதான். இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில என்னை பிடித்து கொண்டு நீ உண்மையா இருக்க பத்தியா? எவ்வளோ நேரங்கள்ல பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுமா நீ பாவம் செய்யாம ஏசப்பா என்னை பாக்குறாரு, நான் பண்ண மாட்டேன், நான் அவருக்கு உண்மையா இருக்கும் சொல்லி இந்த பாவம் செய்யாம இந்த உலகத்துல நீ பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு நீ பாவத்தை ஜெயிக்கணும்னு முயற்சி எடுத்துக்கிற மகனே மகளே, உனக்கு நான் விடுதலை தரமா? உன் வாழ்க்கையில இந்த உலகத்துல நீ எவ்வளவு பாடுகள் எவ்வளவு போராட்டங்களை சகித்து கொண்டிருக்கியோ அது எல்லாமே மாத்தி சீக்கிரத்துல உனக்கு ஒரு விடுதலையை தரப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. அதோடு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா தான் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம உண்மையா வாழ்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்ம இந்த உலகத்துல நிறைய பாடுகள் வரும். நம்மளை சுத்தி மட்டும் கெட்டது நடக்கிற மாதிரியே நமக்கு தோணும். ஆனா நீதிமானுக்கு துன்பம் வந்தாலும் கர்த்தர் விடுதலையாக்குறாரு சொல்றாரு. அப்போ என்னதான் பிரச்சனை நம்ம லைஃப்ல வந்தாலும் அதுல இருந்து நமக்கு விடுதலை நிச்சயமா கிடைக்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்கனால அந்த பிரச்சனையை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாமே ஒரு நாள் மாறும். கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை மாற்ற ஒரு விசுவாசத்தோடு இருங்க. இந்த நாளை ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு ஆண்டோடு கூட தொடங்குங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.